தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல விஜய் எல்எல்பி அப்படிங்கிற மலேசியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ நம்ம பார்க்க போறோம். இந்த படம் ஆஹா தமிழ் ஓட்டில அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை ஒரு மாடல் இன்வெஸ்டிகேஷன் திரைப்படமா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் படம் தான் ஞாபகம் வந்துச்சு. மம்முட்டி அமலா நடிச்ச மௌனம் சம்மதம் அப்படிங்கிற அந்த படம் தான் ஞாபகம் வருது. அந்த படத்துல மம்முட்டி தன்னுடைய லவருக்காக தன்னுடைய லவருடைய அண்ணனை காப்பாற்றுறதுக்காக ஒரு கோர்ட் கேஸை கையில் எடுப்பார். கிட்டத்தட்ட அதே பாணியில தான் இந்த படத்தினுடைய திரைக்கதையும் அமைச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஹீரோ தன்னுடைய லவருக்காக ஒரு கேஸை கையில் எடுக்கிறாரு. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சட்ட நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல ஒரு காதல் இருந்திருக்கும். அந்த காதல் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நண்பனுடைய தங்கச்சியை காதல் வச்சிருப்பாரு. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு ஒரு பெரிய பிரச்சனையாகி பிரேக்கப் ஆயிருக்கும். பல வருடங்கள் கழிச்சு மீண்டுமா அந்த லவர் ஹீரோக்கு கால் பண்றாங்க. அப்போ தன்னுடைய அண்ணன் வந்து ஒரு கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிறதாகவும் அவர் ஒரு லட்சணா இருக்காரு. அவர் படிக்கக்கூடிய காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவர் கொலை பண்ணிட்டதா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுல இருந்து காப்பாற்றுமாறு கால் பண்ணிருப்பாங்க. ஹீரோ தன்னுடைய நண்பனை காப்பாற்றுறதுக்காக அந்த கோர்ட் கேஸை கையில் எடுக்கிறாரு. சோ அந்த கேஸ் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்ன மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் அவங்க எடுக்கிறாரு, டுவர்ட்ஸ் எண்ட் தன்னுடைய நண்பனை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய மீதி கதை.